வணக்கம். இன்று நாம் பார்க்க போற பதிவு 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், நெஞ்சவர் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என உருவம். இஷ்ட தெய்வம் சீரீஸ்ல முருகனோட வடிவங்களோட மகிமைகளையும் அதோட மந்த்ரா சீக்ரெட்ஸ் பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி இஷ்ட தெய்வம் தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படின்ற விதிகதி சீரீஸ்ல நம்ம அந்த வீடியோ போட்டிருக்கோம். இஷ்ட தெய்வம் முதலில் முருகனை இஷ்ட தெய்வமாக தேர்ந்தெடுத்து கொண்டவர்களுக்கான பதிவு இது மாதிரி ஒவ்வொரு 6 தேவதைகள்லேருந்து 8 தேவதைகள் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இதை கொடுப்பேன், பதிவுகளை கொடுப்பேன். நான் அதுக்கு மேலே கொடுக்கறது இல்லை. உங்களுக்கு இஷ்ட தெய்வம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் அது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. இல்லைன்னா கூட நியூமராலஜி வழியாக தேர்ந்தெடுத்துக்கலாம். பட் அது அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வராது. ஜாதகம் இருக்கிறவர்களுக்கு தேர்ந்தெடுத்துக்கிறது நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கான விதி மதிகதி வழிபாட்டுக்கு உரிய தேவதைகளை நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுறேன். ஸோ இன்று பார்க்க போகிற பதிவு முருகனோட முக்கியமான பதிவு. முருகனுக்கென உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டியான விஷயம் ஜோதிடம் என்பதின் கடவுளே அவர் தான். அதற்கான ஒரு வீடியோவும் நான் முந்தைய பதிவில் போட்டிருக்கேன். முதல் வீடியோ என்னோடது முருகனோட வீடியோ தான். இதுல முதல்ல சொன்ன மந்திரத்தோட இது என்னன்னு கேட்டீங்கன்னா 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும். அதாவது முருகனுக்கு சிவ வழிபாடு மிகவும் பிரியமானது. சிவனை வழிபடுவர்களை முருகன் ஒருபோதும் கைவிடுவதில்லை. பின்னாடியே எப்படி ராமநாமத்துக்கு ஆஞ்சநேயர் கட்டுப்பட்டவரோ அதே போல சிவ வழிபாட்டிற்கு முருகனானவன் கட்டுப்பட்டவன் மட்டுமல்ல, கடமைப்பட்டவன். அத போல ஒரு முருக வழிபாட்டுல நீங்க முருகனை டைரக்டா வழிபடனால சிவனை வழிபட்டாலே போதும், முருகப்பெருமான் உங்க பின்னாடியே நிற்பார். இதுல முருகன் 100% சிவனால் உருவாக்கப்பட்டவர். ஓகே, அவர் சக்தி தேவி எங்க வராங்கன்னா 2 விஷயத்துல வராங்க. ஒண்ணு, அந்த 6 குழந்தைகளை ஒன்னா அழைத்து அவங்க ஒன்னாக்குறாங்க. ஸோ சக்தியோட ஐக்கியம் அங்கதான் வருது. பிளஸ் அவங்க கூட எப்போதும் வேல் கொடுத்துட்றாங்க. இந்த வேல் சக்தியோட சுரூபம். அதே மாதிரி விநாயகர் புத்தியின் கடவுள் விநாயகர், அறிவின் கடவுள் முருகன், புத்தியின் கடவுள் விநாயகர். அந்த விநாயகரானவர் முழுக்க முழுக்க சக்தியால் உருவாக்கப்பட்டவர். கரெக்டா? முழுக்க முழுக்க சக்தியால் உருவாக்கப்பட்டவர். விநாயகரை பத்தி பதிவுல டீட்டெயிலா அதை பத்தி சொல்றேன். இப்போதைக்கு முழுக்க முழுக்க சக்தியால் உருவாக்கப்பட்டவர். ஆனா அவரோட சிவ ஐக்கியம் இப்ப இது சிவ ஐக்கியத்தை பத்தியும் அந்த பதிவுல, விநாயகர் பத்தி வரக்கூடிய பதிவுல 5 விதமான வழிபாட்டு முறைகள்ன்ற பதிவு அதை பத்தியும் நான் கண்டிப்பா சொல்றேன். சோ இதுல அம்மா பிள்ளையாரு அப்பா பிள்ளையாருன்னு கேட்டீங்கன்னா அப்பா பிள்ளை விநாயகர் தான். ஏன்னா தாயால உருவாக்கப்பட்டவர் தான் தந்தைக்கு பிடிக்கும், தந்தையால் உருவாக்கப்பட்டவர் தாய்க்கு பிடிக்குன்ற மாதிரி. சோ முருகன் சக்தி பிரியம், தாய்க்கு மிகவும் பிரியமானவர். ஏன்னா தந்தையால உருவாக்கப்பட்டதுனால. சோ முருகன்கிட்ட எல்லா தேவதைகளும் வணக்கம். முருகன் வழிபாடு, அதாவது ஒரு குழந்தையாக நினைத்து வழிபட்டால் நமக்கு கைகிட்ட நிற்கக்கூடிய ஒரு கடவுள் முருகன். 6 ஆதாரங்கள் அவரோட கண்ட்ரோல்ல இருக்கு. இது ஔவையார் தெளிவா விநாயகர் சண்முகத்தூளும் சதுர்முகத்தூளும் தெளிவா விநாயகர் அகவல் ஔவையாரால் சொல்லப்படுது. விநாயகர் அகவல் அப்படின்றது ஒரு யோக சாஸ்திரம். அந்த யோக சாஸ்திரம் பதஞ்சலி படிக்க முடியாதவங்க விநாயகர் அகவல் பொருள் புரிந்து படித்தாலே போதும். அதுல ஔவையார் யோகத்தை அப்படியே விளக்கி கொடுத்துருக்காங்க. சீத கலப செந்தாமரை பூன்ற ஒரு பாடல்ல, விநாயகர் அகவல்ன்ற பாடல்ல கம்ப்ளீட்டா ஒரு யோகத்தோட முழு வடிவத்தையும் அந்த பாடல்ல கொடுத்துருக்காங்க. அந்த பாடல்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப காம்ப்ளிகேஷனா படிக்க முடியாத இந்த புக்கை படிச்சு அதில் உள்ள டேர்ம்ஸை மட்டும் எடுத்துட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும், யோக சாஸ்திரம் என்பது கைகூடும். ஸோ விநாயகர் வழிபாடு முக்கியமானது. அதை பத்தி தனி பதிவு. இப்போதைக்கு நம்ம கம் பேக் டு முருகன். முருகன் இப்போ ஒவ்வொரு கிரகத்தோட சேர்றப்ப அவர் என்ன மாதிரி மூர்த்தியா ஆகிறாரு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள்
இப்ப நம்ம ராசி கட்டலுக்குரிய முருகனோட ஸ்தலங்களை சொல்லிட்டோம். எந்தெந்த ராசியில செவ்வாய் இருந்தா எந்தெந்த தலங்களுக்கு சென்று வழிபாடும் செய்ய வேண்டும்ன்றத ஒரு பதிவு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இப்ப கிரக காம்பினேஷன் செவ்வாயோட முருகன், செவ்வாய்ன்றது ஒரு முருகனா எடுத்துட்டோம்னா ஆக்சுவலா என்னோட முறை டிஃப்ரெண்ட். நான் பாக்குறது பார்க்கக்கூடிய முறை வேற மாதிரி பார்க்குறேன். பட் பெரியவர்கள் எல்லாரும் சொல்வது செவ்வாய்க்கு முருகனை ஒப்பிடுகிறார்கள். ஓகே, ஸோ அந்த செவ்வாயோட பிரகாரம் நம்ம முருகன் எடுத்துக்கணும்னா செவ்வாய் சூரியன் கூட சேரும் போது இந்த பதிவு வந்து நெட்ல எனக்கு தெரிஞ்சு இந்த 8 கிரகத்துக்கு யாரும் முழுமையா சொன்னதா தெரியல. எல்லாரும் சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு அப்படியே இது பண்ணுவாங்க. நம்ம முதலில் படிச்சு செய்கிறேன். இதோட டெம்பிளோட சொல்றேன். சிவசுப்பிரமணிய சுவாமியாக வருவார். செவ்வாய் சூரியனோடு சேரும் போது சிவசுப்பிரமணிய சுவாமியாகவும் சுவாமிநாதனாகவும் வருவார். இதற்கான கோவில் சுவாமிமலை திருத்தலமாகும். ஏன்னா தந்தைக்கு உபதேசம் செய்த தலம் சூரியன் கூட சேர்ந்து வரும்போது சுவாமிமலை, செவ்வாய் சூரியன் சுவாமிமலையை குறிக்கும். சுவாமிநாத சுவாமியாக வருவார். செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்தது சக்திகிரி மேல் முருகன் இருப்பதால் பழனிமலையை குறிக்கும். தண்டாயுதபாணியாக வருவார். தண்டாயுதபாணி என்று எங்கெல்லாம் இருக்கிறாரோ இந்த செவ்வாய் சந்திரன் சேர்க்கைக்கு தண்டாயுதபாணி வழிபாடு மிகவும் நன்மை தரும். இந்த பதிவு முருகனை இஷ்ட தெய்வமாக எடுத்தவர்களுக்கு இந்த பதிவு லெந்தியா போகும். புதன்கீட சேரும் போது வேங்கட சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடிய வைஷ்ணவத்தின் கலப்பாக வருவார். மாமன் கூட வருவார். இது வந்து வேங்கட சுப்பிரமணியன் டெம்பிள் வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயில் மற்றும் காட்டி சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடிய கர்நாடக மாநிலத்தில் உள்ள காட்டி என்ற ஊரில் ஒரு புறம் முருகனாகவும் இன்னொரு புறம் நரசிம்மராகவும் காட்சி தருகிறார். அது வந்து செவ்வாய் புதன் கூடிய சேர்க்கை. ரெண்டும் பகை கிரகங்கள். நல்லா பாத்துங்க, 2 பகை கிரகங்கள். இந்த 2 கோயில்களும் செவ்வாய் இதை வந்து நீங்க எப்படி கூட எடுத்துக்கலாம். செவ்வாய் புதன் வீட்டுல இருந்தாலும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். செவ்வாய் கூட புதன் சேர்ந்து இருந்தாலும் எடுத்துக்கலாம். செவ்வாய் குரு குகன் குமரன் என்று சொல்லக்கூடிய மூர்த்திகளாக வருவார். குமரக்குன்றம் போன்ற தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். குமரக்கோட்டம், குமரக்குன்றம் போன்ற தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது குகன் மற்றும் குமரன் என்று சொல்லக்கூடிய 2 விதமான மூர்த்திகளாக வருவார். செவ்வாயுடன் குரு சேரும்போது. செவ்வாயுடன் சுக்கிரன் சேரும்போது வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியராக வருவார். கல்யாண சுப்பிரமணியராக வருவார். இது திருத்தணியை குறிக்கும் மற்றும் பழமுதிர் சோலையை குறிக்கும். இது போல செவ்வாய் சுக்கிரனோடு சேரும்போது இந்த தலங்களில் திருப்பரங்குன்றம் கூட திருமண ஸ்தலம் தான். செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை மிக ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய ஒரு தலங்களுக்கு நம்ம சென்று வழிபாடு வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானாக நம்ம வழிபாடு செய்வது செவ்வாயோட சுக்கிரனோடு சேர்ப்பது இந்த மாதிரி தோற்றங்களில் வருவார். செவ்வாயோட சனி சேரும்போது சுப்பிரமணியாக வருவார். மணி. அதே மாதிரி செவ்வாயோட குரு ஒரு சின்ன பாயிண்ட் பார்த்துட்டேன். பிரம்மசாஸ்திர சுரூபமும் செவ்வாய் குரு சேர்க்கைக்கான ஒரு சுரூபமே. நம்ம கந்தக்கோட்டம் என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தில் உள்ள முருகப்பெருமான் கூட பிரம்மசாஸ்தாவாக நிறைய இடத்துல இருக்காரு. ஆண்டார் கும்ப பிரம்மசாஸ்தா, கந்தக்கோட்டம் பிரம்மசாஸ்தா சுரூபம். இந்த பிரம்மசாஸ்தா சுரூபங்களில் செவ்வாய் குரு சேர்க்கைக்கு வருவார். அடுத்தது செவ்வாய் சனி சுப்பிரமணிய டெம்பிள் எங்க பார்த்தாலும் இருக்கு. உலகத்துல வந்து இது இல்லாத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில்ன்றது இல்லாத இடமே கிடையாது. எந்த சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டாலும் செவ்வாய் சனி இது 2க்கும். அடுத்தது செவ்வாய் ராகு நாகசுப்பிரமணியர் குக்கே நாகசுப்பிரமணியராக வருவார். அடுத்தது நாகைப்பட்டினம் மாவட்டத்திற்கு செவ்வாய் கேது சேர்க்கை கணபதி சுப்பிரமணியராகவும் வருவார். நாகசுப்பிரமணியராகவும் வழிபாடு செய்யலாம். செவ்வாய் கேது சேர்க்கைக்கு கணபதி சுப்பிரமணியர் கோவில் இது வந்து தமிழ்நாட்டிலே 2 இடங்கள்ல தான் இருக்கு. ஒன்று வந்து நம்ம சீர்காழி பக்கத்துல இருக்கு. இன்னொரு ஸ்தலம் வந்து காரைக்குடி பக்கத்துல இருக்கிறதாக கேள்விப்பட்டேன். இந்த 2 ஸ்தலங்களிலும் கணபதி சுப்பிரமணியராக வந்து செவ்வாய் கேது சேர்க்கை வெடிகுண்டு அந்த செவ்வாய் செய்து சேர்க்கை மிக மோசமான இது. அந்த கணபதி சுப்பிரமணிய சுவாமியாக கேதுவோடு செவ்வாய் தரும்போது வீடு வாங்குறதுல இருந்து எல்லாத்துலயுமே ரியல் எஸ்டேட்ல பிரச்சனை, தொழில பிரச்சனை எல்லாமே வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கைக்கு கணபதி சுப்பிரமணிய வழிபாடு மிகவும் நன்மை பயக்கும். இது இந்த முருகப்பெருமானோட 9 வடிவங்கள். இந்த 9 வடிவங்களுக்குரிய இது. அடுத்தது நம்ம சுப்பிரமணிய சுவாமியோட மந்திரங்களை பார்த்துக்கோம். முருகன் இஷ்ட தெய்வமாக தேர்ந்தெடுப்பவர்களுக்கு ஒரு சிம்பிள் மந்திரம். இந்த மந்திரம் வந்து
நீங்க சொன்னீங்கனாலே போதும், முருகன் உங்க கூடயே நிப்பார். இது வந்து நான் சொல்லலை, அருணகிரிநாதர் சொன்னது. நான் அந்த மந்திரம் சொல்றேன், நான் புடவும் போடுறேன். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் வருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இதுல வந்து உங்களுக்கு வந்து 9 கிரகத்தோட காம்பினேஷன் வந்துருது. அருணகிரிநாதர் சொன்ன ஒரு குரு மந்திரம் மாதிரி இது. இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து உத்தரித்து கொண்டு வந்தாலே போதும், முருகனுடைய அருள் உங்கள் கூட நிற்கும். சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது, உங்க கூட வரும். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்ற விஷயம் இது. இந்த மந்திரத்தை இதுக்கு வந்து குரு உபதேசம்லாம் தேவையில்லை. ஆரம்பிக்க வேண்டியது ஒரு செவ்வாய்க்கிழமை நன்னாளில் நீங்கள் சென்று ஆதிகுரு தட்சிணாமூர்த்தி முன் அமர்ந்து இந்த மந்திரத்தை ஒரு 11 முறை சொல்லி, இரவு காலையில எழுந்தினோன்னு ஒரு 11 முறையும், நைட்டு படுக்கும்போது ஒரு 11 முறை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு படுத்தீங்கனாலே போதும், உங்க கூட நிற்பார். அதுல வந்து சந்தேகமே இல்லை. அடுத்தது 2வது மகா மந்திரம் கந்த சஷ்டி கவசம். இந்த கந்த சஷ்டி கவசத்தை 36 முறை, ஒரு நாள் 36 உண்டு. நான் ஒரு சின்ன சக்கரம் படம் போடுறேன். அந்த சரவணபவ சக்கரம் என்பது ஒரு அறுகோண சக்கரம் வரும். அந்த சக்கரத்தை விபூதி பரப்பி விபூதியில் எழுதி 36 முறை சஷ்டி எல்லை கிருத்திகை நன்னாளில், முருகனுடைய நட்சத்திரத்துக்கு அந்த கிருத்திகை நன்னாளில், செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை கூடிய நன்னாளில் அமர்ந்து, இல்லை கந்த சஷ்டிக்கு 6 நாளும் 36 முறை படிக்கலாம். அமர்ந்து அதற்கான பூஜை தீப தீபாராதனையுடன் பூஜை செய்து 36 முறை சஷ்டி கவசம் செய்து அந்த சக்கரத்தை வரைந்த திருநீரை நாம் உபயோகிப்பதால் நமக்கு சகல காரியங்களிலும் வெற்றி உண்டாகும். இது வந்து அனுபவபூர்வமான உண்மை. உங்கள் கூடவே முருகன். சோ இந்த 2வது வழிபாட்டு முறை. 3வது முக்கியமான ஒரு மந்திரம் இருக்கிறது, சுப்பிரமணிய புஜங்கம் இருக்கிறது. சுப்பிரமணிய புஜங்கம் என்பது ஆதிசங்கரால் இயற்றப்பட்டது. இது திருச்செந்தூர் முருகனை குறிக்கக்கூடிய ஒரு மந்திரமாகும். இது சான்ஸ்கிரிட்ல வருது. இதை வந்து ஒரு மந்திர சாஸ்திரம்னே சொல்றாங்க. இந்த மந்திரமானது மிகவும் மகிமை வாய்ந்தது. அதை நாம் கேட்பதாலும் நமக்கு மிகுந்த நன்மை பயக்கக்கூடிய ஒரு இது. சொல்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது தமிழ்லேயே சுப்பிரமணிய புஜங்கம் வந்து தமிழ் மொழிபெயர்ப்புடன் பாடலும் யூடியூபில் அவைலபிளாக இருக்கிறது. ஸோ அதை கூட நம்ம ரெகுலராக கேட்கலாம். ஸோ முருக வழிபாட்டு முறைகளில் இந்த மந்திரங்கள். அடுத்ததாக பஞ்சபூத அதாவது 5 பூதங்களை சமநிலைப்படுத்துவதற்கான முருக மந்திரம் அதை நான் கொடுத்துருக்கேன். அதாவது முருகனுடைய 6 முகங்கள், அதாவது தற்புருஷ முகம் என்று சொல்லக்கூடிய கிழக்கு பார்த்த முகமானது நமக்கு தைரியத்தையும் ஸ்திரத்தன்மையும் அளிக்கிறது. இதனுடைய பீஜாட்சர மந்திரம் ஷா என்று சொல்லக்கூடிய மந்திரம், சம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தாக பஞ்சபூத மந்திரமாக வருகிறது. இந்த டேபிள் வந்து கிளியரா கொடுக்குறேன். அடுத்தது அகோர முகம், சவுத் பேசிங். இது வந்து கர்மா ருத்ரமுகமாக சொல்லப்படுகிறது. அகோர முகம் என்று கர்மாக்களை அழிக்கக்கூடிய ருத்ரமுகமாக இந்த முகமானது கருதப்படுகிறது. இதோட பீஜாட்சர என்று சொல்லக்கூடிய பீஜாட்சரம் ராம் என்று சொல்லக்கூடிய பீஜாட்சரமாக வருகிறது. அடுத்ததாக சத்யோஜாதம், மேற்கு நோக்கிய முகம். இது பூமி தத்துவத்தை குறிக்கிறது. இது உங்களுக்கு சித்த சுத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு முகமாக இருக்கிறது. கிரியேட்டிவிட்டி, சித்த சுத்தி போன்றவற்றை வழங்கக்கூடிய முகமாக இருக்கிறது. அடுத்தது வாமதேவம் முகம், வடக்கு நோக்கி. இதோட பீஜாட்சர மந்திரம் வந்து வாயு தத்துவமாக வருகிறார். இந்த படத்துல உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்றேன். அடுத்தது வாமதேவ முகம், வடக்கு நோக்கிய முகம், நீர் தத்துவத்தின் முகமாக இது கருதப்படுகிறது. பக்தி, கருணை, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இது போன்ற பலன்கள் இந்த முகத்திற்கானது. இந்த முகம் நல்கக்கூடியது நமக்கு. இது முருகரை ஆறுமுகமாக வழிபடும் போது இதற்கான பலன்கள். இதனுடைய பீஜ மந்திரம் நான் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூத மந்திரமாகும். அடுத்ததாக ஈசானம் என்பது மேல் நோக்கி முகத்தை குறிக்கக்கூடியது. இது ஆகாய தத்துவத்தின் முகமாக இருக்கிறது. ஞானத்தை வழங்கக்கூடிய முகமாக, இது ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஞானத்தை வழங்கக்கூடிய முகமாக இருக்கிறது. அடுத்ததாக அதோமுகம், இது வந்து கீழ் நோக்கிய முகமாக இருக்கிறது. நமக்கு அனைத்தையும் மறக்கக்கூடியது அதோமுகம். இந்த 5 முகங்களின் வேலையை அது ஒரு முகமே செய்யும். 5 முகம் தோன்றில் 6வது முகமாகி அதோமுகம் தோன்றும் என்று அருணகிரிநாதரே சொல்லியிருக்கிறார். இன்னர் பீஸ், அமைதியும் வாழ்க்கையின் சகல சுகங்களையும் நல்கவல்ல இந்த இதுவானது. இந்த முகங்களாக இவ்வாறு 6 முகங்கள். அடுத்ததாக இந்த சரவணபவ பாம்பன் சாமிகள் முறைப்படி 5 விதமான பீஜாட்சரங்களை சொல்லி 5 விதமான தேவதைகளுடன் இணைத்து இந்த மந்திரத்தை நம் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை நாம் சொல்லலாம். உதாரணமாக ஐம் என்கிற சரஸ்வதி பீஜம், ஓம் ஐம் சரவணபவ என்று சொல்லுகிற போது சரஸ்வதி கடாட்சம் நமக்கு கிட்டுகிறது. நாவன்மை பெருகும், ஞானம் பெருகும்,
அடுத்ததாக ஸ்டீம் என்று சொல்லக்கூடிய லட்சுமி பீஜம் செல்வத்தை தரக்கூடியது. ஓம் ஸ்டீம் சரவண பவ என்று சொல்லக்கூடிய செல்வத்தை கொடுக்கக்கூடியது. அடுத்ததாக க்ளீம் என்ற காமதேவ பீஜம், இல்ல காளி பீஜம், இல்ல கிருஷ்ண பீஜம். இது நமக்கு வீரத்தை நல்கக்கூடியதும், வீரத்தையும் இந்த இகபர சுக வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய போகங்களை நல்கக்கூடிய மந்திரமாகும். இந்த க்ளீம், ஓம் க்ளீம் சரவண பவ என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சரமானது, ஷடாட்சரமானது, இந்த ஷடாட்சர மந்திரமானது நமக்கு பலன்களை நல்கக்கூடியது. அடுத்ததாக சௌம் என்று சொல்லக்கூடிய சௌபாகிய பீஜம், வாழ்க்கையில் சகல சுகங்களையும் கொடுக்கக்கூடிய சௌபாகிய பீஜம். இது பாலாவோட மந்திரமாகவும் சொல்லுவாங்க. முருகனோட பீஜாட்சரம் சௌதா. ஓம் சௌம் சரவண பவ என்று சொல்லக்கூடியது சகல சுகங்களையும் கொடுக்கக்கூடியது. ஹ்ரீம் என்று சொல்லக்கூடிய புவனேஸ்வரி பீஜம், இல்ல முகவசிய பீஜம், வசிய சக்திகளை, ஆகர்ஷண சக்திகளை, நம் உடம்பில் உள்ள டாக்சின்களை வெளியேற்றக்கூடிய ஹ்ரீம் என்ற பீஜம். ஓம் ஹ்ரீம் சரவண பவ என்று சொல்லக்கூடியது அபார சக்தியை அளிக்கிறது. இது போல முருக மந்திரங்களை பலமுறையா மாற்றி சொல்லலாம். ஆனால் இதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு பீஜத்தோட நம்ம செய்யறோம்னா அதுக்கு குரு உபதேசம்ன்றது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இது இல்லாம ஓம் சரவண பவ எல்லாரும் சொல்லலாம், எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம், எவ்வளவு முறை வேணாலும் சொல்லலாம். ஓம் சரவண சொல்வதற்கு எந்த விதமான தீட்டோ திறப்போ எதுவுமே கிடையாது. யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் ஓம் சரவண பவ என்று சொல்லலாம். ஒரு சின்ன விஷயம் மட்டும் நீங்க செய்ய வேண்டும். ஒரு மந்திரம் ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் முதலில் நீங்கள் வழிபட வேண்டியது கணபதியும் தட்சிணாமூர்த்தியும் வழிபட்டு அதற்கு பிறகு இந்த மந்திர முறைகளை ஆரம்பித்தீர்கள் என்றால், வைணவத்தைச் சேர்ந்தவராக இருந்தால் அயக்ரீவரை குரு தத்துவமாக இருக்கும் அயக்ரீவர் இல்ல கிருஷ்ணரை வழிபட்டு இந்த மந்திரத்தை, எந்த மந்திரமா இருந்தாலும் இவர்களை வழிபட்டு குரு தத்துவமாக வழிபட்டு ஆரம்பித்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். ஸோ இது போல பல வித்தியாசமான பதிவுகள் நம்ம சேனல்ல தொடர்ந்து வெளிவரும். இது முருகனோட பதிவு நியூ இயருக்காக போட்டது இது. நன்றி வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல பாருங்க. நன்றி வணக்கம்.